मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। பரவாயில்ல டோடோ, உன் ஸ்டால் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கு. கலக்கலா இருக்கு டோடோ. நீ இப்ப ரெடி பண்ண ஸ்டால்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆசம். தேங்க்யூ ட்விங்கிள் அண்ட் கிக்கோ. உங்க ரெண்டு பேரோட பேனர்ஸ் கூட அட்டகாசமா இருக்கு. தேங்க்யூ டோடோ. தேங்க்யூ டோடோ. எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து கிரீன் தீபாவளி கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ஈகோ கிராக்கர்ஸால 0% தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். 0 இல்ல 00 பொல்யூஷன் ஃப்ரீ தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். அடேங்க அப்பா, பர்கர்ஸ் கூட எப்படியோ காலி ஆயிடுச்சே. நான் இப்பவே போய் கடையில இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே டூடு, நாங்க உனக்காக இங்க வெயிட் பண்றோம். இன்னொரு ஸ்டாலோட வேலையும் மீதி இருக்கு. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். யாரோ ஒருத்தர் இந்த அழகான புஷ்பானத்தை மறந்து விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கு. அநேகமா இது எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க போல இருக்கு. பாரூத் இங்க ஒரு பெரிய பிளாஸ்ட உருவாக்குவா. யாராலையுமே ஈகோ பட்டாச வெடிக்க வைக்க முடியாது. R7 பிளிங்க் ஆகுது. ஆனா இங்க எல்லாமே நார்மலா தானே இருக்கு. ஆனா டோடோ எங்க? சரி வா ட்விங்கிள், நம்ம போய் தேடி பார்க்கலாம். கிக்கோ, இந்த டோனியும் ரோல் நம்பர் 420யும் டூடுவை இதுலயே மாட்டி விட்டாங்க போல. இன்னைக்கு நான் டோனி கிட்ட நேரடியா கேட்க தான் போறேன். கிக்கோ, ரோல் நம்பர் 4ஐயும் 20ஐயும் நீ என்ன செஞ்ச? என்ன ரோல் நம்பர் 420யா? ஆமா, சீக்கிரமா சொல்லு, நீ அவங்கள என்ன பண்ண? அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது. உனக்கே அந்த விஷயம் தெரியாதுன்னா யாருக்கு தெரியும்? நான் தான் உன்னை பயமுறுத்துறதுக்காக புஷ்பானத்தும் பின்னாடி கொடுத்து சொல்லி 2 பேரையும் அனுப்பி வச்சேன். டோனி, நிஜமாவே எங்களுக்கு தெரியாது ரோல் நம்பர் 420 எங்க இருக்காங்கன்னு. இப்ப என்ன சொன்ன?
அவங்க கிட்ட புஷ்பானத்தை ஏன் முன்னாடி வந்து வெடிக்க சொன்னியா? ஆமா நீ பாத்தியா? அப்ப உனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா அவங்க 2 பேரையும் நீங்க எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, ரோல் நம்பர் 420யும் புஷ்பானத்தை வெடிக்க வந்திருக்காங்க. டோடுவும் புஷ்பானத்து கிட்ட இருந்தா கிளம்பு போயிருக்கான். அப்படின்னா இந்த 2 கேசஸ்க்குமே ஆன லிங்க் ஒண்ணுதான், இந்த புஷ்பானு. அடடா, என்ன இது? நான் இப்போ எங்க வந்திருக்கேன்? ரோல் நம்பர் 420, நீங்க எப்படி இங்க? நம்ம எல்லாரும் எப்படி இங்க வந்தோம்? நீ இப்போ தூரமா, ரொம்ப ரொம்ப தூரமா பாரூத் உலகத்துக்குள்ள வந்திருக்க. உன்னால இங்க இருந்து வெளியில போகவே முடியாது. ஆனா நீங்க எதுக்காக எங்களை இங்க புடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. குட்டி பசங்க நீங்க, உங்களை எல்லாம் நீங்களே ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிரீன் திவாலி, கிளீன் திவாலி. மேயர், என் பையனை காணுங்க. என் பையனையும் காணோம். என் பையனும் தான். என்னது? யாரும் கவலைப்படாதீங்க, குழந்தைங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சன் சிட்டிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாரூத் எல்லாத்தையும் வழிச்சிருவா, எதையும் விட்டு வைக்க மாட்டா. அச்சச்சோ, நீ யாரு? எங்கிருந்து வந்திருக்க? நான் சில பொருட்களை இங்க விக்கிறதுக்காக வந்திருக்கேன். கலர்ஃபுல்லான பொருட்கள் என் கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். அது போச்சு. ஏற்கனவே நாங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கோம். நீ ஏதோ ப்ராடக்ட் விக்க வந்ததா சொல்ற? இந்த டோட்டல் சிட்டில இந்த பாரூதோட பட்டாசு தான் வெடிக்க போகுது. அதனால சன் சிட்டியோ இல்ல கவர்மெண்டோ என்னுடைய ப்ராடக்ட வாங்கிதான் ஆகணும். நீங்க எல்லாருமே என்னுடைய பட்டாசு தான் கண்டிப்பா வாங்கி ஆகணும். இல்ல, பட்டாசால பொல்யூஷன் ஏற்படுது. நான் பொல்யூஷனுக்கு எதிராக செயல்படுறேன். அப்படின்னா சரி மேயர், குழந்தைங்க காணாம போனதுக்கான காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கும் போது இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க எல்லாரும் செய்ய வேண்டியதா இருக்கும். அச்சச்சோ, பசங்களா? அப்ப பசங்க உன்கிட்ட தான் இருக்காங்களா? காப்பாத்துங்க. ஆமா, பசங்க இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானவங்க. அதனாலதான் அவங்க எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு வந்து சிறை வச்சிருக்க. போச்சு போச்சு, 10 லட்சம் ரூபாய் பட்டாசுக்காக 1 கோடி ரூபாயா? அநியாயமா இருக்கு. ஆமா மேயர், மொத்தமா 1 கோடி ரூபாய். என்னுடைய இந்த டிமாண்டுக்கு நீ அடிபணிஞ்சுதான் ஆகணும். அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது பாரு. பட்டாசு வெடிச்சா பொல்யூஷன் ஏற்படும். அது ரொம்ப தப்பு. நீ உன் தப்ப சரிப்படுத்தி குழந்தைங்களை திரும்ப கூட. சாரி, தப்பான பதில் சொல்லிட்டீங்க. குழந்தைகளை நீங்க காப்பாத்த நினைச்சீங்கன்னா 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். சீக்கிரமாவே 1 கோடி ரூபாய ரெடி பண்ணி கொண்டு வாங்க. இல்லனா சிட்டிய தழகில புரட்டி போட்டுருவேன் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னுடைய பட்டாசுகள் வெடிச்சு செதற போகுது. இத பாரு கிக்கோ, எனக்கு என்னமோ அந்த பரூட் கேக்குற பணத்தை கொடுத்து ஆகணும் போல இருக்கு. இல்ல மேயர் அங்கிள்,
நாம அந்த பாரூட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போற கிக்கோ? உன்னால உன் ஃப்ரெண்டே கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரமாதம்! பாரூதுடைய இந்த புஸ்வானத்தால இந்த சிட்டியே ஒளிமயமா இருக்க போகுது. கடைசில கிக்கோ மாதிரியான பெரிய மீன் கூட என் கைக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. டோடோ, ரோல் நம்பர் 420. கிக்கோ, நீ எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்ட? ஆமா பசங்களா, உங்களுடைய ஹீரோ கூட என்னுடைய இந்த பிரிசன்ல வந்து மாட்டிக்கிட்டா. மாட்டிக்கிட்டது நான் இல்ல, நீதான். புரியுதா? இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ என்ன தோக்கடிக்கலான்னு முடிவு பண்ணினா, அதுக்கு பதிலா நானும் உன்னை தோக்கடிக்க ஒரு பிளான் வச்சிருக்க கேக்கோ. இத கொஞ்சம் பாரு. உன் விளையாட்டு நிறுத்திக்கோ பாரூட். நான் உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். நீ சொல்ற எதையுமே இனிமே இந்த R7 கேட்காது. ஏன்னா இந்த R7ல நான் என்னுடைய வாய்ஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கேக்கோ. அடடா போச்சு. இனிமே நம்ம என்ன பண்றது கிக்கோ? இனிமே உங்களால எதையுமே செய்ய முடியாது. எதுவுமே முடியாது. இந்த பாரூத் செய்ய போறா அதிபயங்கரமான பிளாஸ்ட். அதுக்கப்புறம் யாராலையுமே ஈகோ பட்டாச வெடிக்கவே முடியாது. என்ன பல பேர் பிடிக்க நினைச்சுதான் தோத்து போயிருக்காங்க. அநேகமா இந்நேரத்துக்கு நான் கேட்ட 10 லட்சம் தயாரா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்பீடோவோட சூப்பர் ஸ்பீட் இல்லாம இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்னால கூட இவ்வளவு விடைகளையும் தாண்டி போக முடியாது. வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு ஆகலையா அங்கிள்? பசங்களா, நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? அங்கிள், பாரூட் கேஸ் யூஸ் பண்ணி எங்க எல்லாரையும் இதுக்குள்ள அடைச்சு வச்சுட்டான். அங்கிள், உங்களுக்கு இதுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்கான வழி தெரியுமா? வெளியே போறதுக்கான வழியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ இதை யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ அங்கிள். நான் கண்டிப்பா உங்களுக்கும் சேர்த்து உதவி பண்ண முயற்சி பண்ணுவேன். தேங்க்ஸ் பா. நாங்க ஏதோ தெரியாதனமா இந்த ஃபேக்டரியில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் வெளியே போகணும்னு ஆசையா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வெளியில போயிடலாம். ஆனா எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க உங்க வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி வைக்க சொல்லி. மத்த பிளான நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன்.
ஆய். உங்க வாட்டர் பாட்டில் சீக்கிரம் கொடுங்க. இந்தா. இந்த மாதிரி தண்ணியும் மண்ணையும் ஒன்னா கலந்து பாரூடோட எல்லா எக்யூப்மெண்ட்டையும் ஃபெயில் பண்ணுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. வெளியே போறதுக்கான வழியை நான் காட்டுறேன். ராக்கெட் பிரெயினால நிறைய பணம் சம்பாதிச்சுட்ட. இந்த பாரூத் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த பாரூதோட ரத்தம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இனிமே யாராலையும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கேக்கோ, அவன் மோதிரத்துல தான் ஃபேக்டரியோட சாவி இருக்கு. தேங்க்யூ கேக்கோ. சீக்கிரமா நாம இந்த இடத்த விட்டு போயிடலாம். இல்ல அங்கிள், நீங்க எல்லாரும் போங்க. நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காப்பாத்தி ஆகணும். நாங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஈரமான மண்ணால உன்னோட ஃபேக்டரியை நாசமாக்கிட்டோம். இப்ப எது உனக்கு நல்லது தெரியுமா? மரியாதையா என் பணத்தையும் என்னோட ஆர்சவனையும் திரும்ப கொடு. கேக்கோ, R7க்காக நீ இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை கேட்டுத்தான் ஆகணும் கேக்கோ. ஏன்னா உன்னுடைய R7 அதோ அங்க இருக்கிற அந்த பலூனுக்கு கீழே இருக்கு. இங்க பாருங்க, பிளான் B யோட டைம் வந்துடுச்சு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும்.
கேக்கோ ரொம்ப சாதுரியமா பிளான் பண்ணி என்னுடைய கம்பெனிய மொத்தமா நீ நாசம் பண்ணிட்ட. ஆனா உன்னால எப்பவும் என்ன பிடிக்க முடியாது கேக்கோ. இந்த சன் சிட்டி அப்படியே தலைகீழா நான் புரட்டி போட்டுருவேன். அப்புறம் வெடிய வச்சு எல்லாத்தையும் நான் செதறடிச்சிருவேன். அடுத்த வருஷமும் வருவேன். சூப்பர் ஸ்பீடோ ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 817. ஓகே கிக்கோ. ஏய்! இதோட உன் விளையாட்டு முடிஞ்சிருச்சு பாரு. என்ன முடிஞ்சிருச்சா? என்ன சொல்ற கேக்கோ? அப்படின்னா உன்னுடைய ஸ்பெஷல் கிக்க நீ யூஸ் பண்ண போறியா? நீ என் மேல ஸ்பெஷல் கிக்க யூஸ் பண்ண நினைச்சேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த பணம் மொத்தமும் எரிஞ்சு நாசமாகிடும். இப்ப நான் என்னோட ஸ்பெஷல் கிக்க யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல இருக்க. ஒரு நிமிஷம் நானே கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு எந்த பயமும் இல்ல. என் ஃப்ரெண்ட் எப்பவும் என்ன சப்போர்ட் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் பல விஷயங்களை கோல்மால் பண்ணுவாங்க. ஆனா நீ பட்டாசுலயே கோல்மால் பண்ணி பெரிய பிரச்சனை கொடுத்துட்டல. சார் என்ன சார் சொல்றீங்க? அவர் இப்போ கோட் லாங்குவேஜ்ல என்கிட்ட என்ன சொன்னார்னு தெரியுமா? ஐ அம் அண்டர் அரெஸ்ட்னு என்கிட்ட சொன்னாரு. நல்ல வேலை கிக்கோ, எல்லா பசங்களையும் நீ காப்பாத்திட்ட. ஆனா என்னோட மொத்த பணம் போயிடுச்சு. இனிமே நான் எந்த ஷாப்பிங்கும் பண்ண முடியாது போல இருக்கு. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. மேயர் அங்கிள், வாவ் கிக்கோ அண்ட் சூப்பர் ஸ்பீடோ, நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ரைட் எப்பவுமே ராங்க விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஆனா தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலன்னா த்ரில்லே இருக்காது போல இருக்கே. யார் சொன்னா? பொல்யூஷன் இல்லாமலும் மிருகங்களை கஷ்டப்படுத்தாமலும் நம்மளால தீபாவளியை கொண்டாட முடியும். அங்க பாரு.